டியர் பேரண்ட்ஸ், உங்களில் பல பேருக்கு இந்த கோச்சிங் கிளாஸஸ்க்கெலாம் மந்த்லி ஃபீஸ் கட்டுறதா இல்லைன்னா ஆனுவல் ஃபீஸ் கட்டுறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த ஒரு வீடியோ பதிவு ஒரு அல்டிமேட் கைடாக இருக்கும். யாருக்குன்னா, அதாவது பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸு மற்றும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம், கோச்சிங் கிளாஸஸ் நடத்துகிறவங்க அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஒரு பக்கம், ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதை எப்படி நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். இதுலேயே 40 இயர்ஸை நான் பழக்கப்பட்டிருக்கேன். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பேசிஸில் தான் என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் ஓவராலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மந்த்லி ஃபீஸ் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் இதில் எது நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று பேரண்ட்ஸ் சார்பாகவும் பேசணும், இன்னொரு பக்கம் இன்ஸ்டியூட்டு நடத்துகிறவங்களுக்கும் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் பேரண்ட்ஸ் சம்மந்தமாக நான் பேசுகிறேன். இப்போ பேரண்ட்ஸை பொறுத்தவரையிலும் அதில் மந்த்லி ஃபீஸு பண்ணுறதா இல்லைன்னா ஆனுவல் ஃபீஸு பண்ணுறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மந்த்லி கோச்சிங் ஃபீஸில் என்னென்னலாம் ஒரு ப்ராஸ், அதாவது ஒரு அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே ஒரு அப்ஃப்ரண்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரேடியாக லார்ஜ் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை மந்த்லி ஃபீஸை பொறுத்தவரையிலும். ஸோ மந்த்லி ஃபீஸில் அது ஒரு அட்வான்டேஜாகவும் சொல்லலாம். தேவையில்லாமல் போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஹியூஜ் அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. இப்போது இந்த பேரண்ட்டுக்கு அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டை நடத்துகிறவங்க இல்லைன்னா அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் உள்ள ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸு இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அந்த அளவுக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அங்கே சால்வ் ஆகுதா அப்படின்னு பார்த்தா இதில் மந்த்லி ஃபீஸு தான் சிறந்தது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னாக்கா நிறைய வாக்குவாதமும் தேவையில்லாத ஒரு மனச்சிக்கலும் ஏற்படும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மந்த்லி ஃபீஸு எப்போதுமே சிறந்தது தான். அதனால அதுக்கு நாம் இன்னொரு 2 மார்க்கு கொடுக்கலாம். ஸோ 1 மார்க் 2 மார்க் அப்படின்னு வந்துடுச்சு இதில். அடுத்தது பெட்டர் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம மந்த்லி பேசிஸ் தான் சேலரியே கொடுக்குறாங்கன்றப்போ மந்த் டு மந்த் நம்ம கிளவராக பட்ஜெட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்குது. வேணும்னா டியூஷன் வச்சுக்க போகிறோம், வேண்டாம் அப்படின்னாக்கா எக்ஸாம் மந்தில் நமக்கு எதிராக டியூஷன் பசங்க தானாக படிச்சுப்பாங்க அப்படின்னு விட்டுடுறோம். ஸோ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணி கொண்டு வரதுக்காக இந்த மந்த்லி ஃபீஸுங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது சப்போஸ் இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கான், ஒரு டீச்சர்கிட்ட டியூஷன் படிச்சுட்டு இருக்கான், அந்த டியூஷன் டீச்சர் சரியில்லை இல்லைன்னா அங்கே உள்ள அட்மாஸ்ஃபியர் சரியில்லை, இல்லை அப்படின்னா கம்பேட்டிபிளாக இல்லை அப்படின்னா இன்னொரு டியூஷனுக்கு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் தான். ஓகே, ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? அதில் ஹையர் லாங் டேர்ம் காஸ்ட். எப்போதுமே மந்த்லி ஃபீஸ் அப்படின்னாக்கா பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மந்த்லி அப்படின்னா அதுக்கான அந்த ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனுவல்னாக்கா ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்படி இப்படி கிளைம் பண்ணிக்கலாம். அப்போது மந்த்லி பேமெண்ட்ஸ் ஆனுவல் ஃபீஸை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது கமிட்மெண்ட் வேறு. இந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இந்த மந்த்லி வர பசங்க மேலே அவ்வளோவா நம்பிக்கைப்பட மாட்டாங்க. ஏன்னா அட் எனி டைம் அங்கே நின்றுடுவாங்க. அவங்களுக்கு இவ்வளோ சீரியஸாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? ஈவன் இண்டிவிஜுவல் டியூஷன் டீச்சர்ஸ் கூட இன்னைக்கு வருவான் நாளைக்கு வரமாட்டான் அப்படின்றப்ப அவனுக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வமும் போயிடும். கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட் வருவானாங்கிறத ஒரு நம்பிக்கை இல்லாமல் டீச்சர்ஸும் இருப்பாங்க, கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் இருப்பாங்க. அப்போது நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அனுபவிக்க முடியாது. அதாவது அந்த எஃபெக்டை நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமிட்மெண்ட்டு ஃப்ரம் த டீச்சர்ஸ் சைடு, கோச்சிங் இன்ஸ்டியூட் சைடு கம்மியாக இருக்கும்
அப்படிங்கிறது நான் நிதர்சனமாக பல இடத்துல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் பேமெண்ட்டு, இது ஒரு பெரிய நியூசன்ஸு. அது எப்போ பார்த்தாலும் அதை பேமெண்ட் ரிமைண்டர் அனுப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதிலே டென்ஷன். இப்போ ஆக்சுவலாக ஃபீஸுனால் கொடுத்து தான் ஆகணும், மந்த்லி ஃபீஸு. இந்த மந்த்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினாக்கா அவங்க அதை உங்கள் ஃபீஸை பேஸ் பண்ணி தானே இருக்காங்க கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க. அதனால் அவங்க கராராக அந்த ரிமைண்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். அப்படி எரிச்சலாக இருந்தோன்னா உடனே டபார்னு எப்படி கோபத்தை காமிக்கிறது? இனிமேட்டு நீ உடனே திரும்புவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஆமாம் டியூஷன் போயிட்டு இருந்தியே, நீ என்ன எக்ஸாம்லாம் பெரிய கீழ்ச்சியா வந்தியா போனியான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை இன்சல்ட் பண்ணோன்னே உடனே ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணுவான்னாக்கா, எந்த பக்கம் சாக்குன்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு குறை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நான் டியூஷனுக்கு போகிறேன்னா அதனால தான் எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஸ்கூலில் வேறு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீ வேறு ப்ரெஷர் கொடுக்குற, இதில் டியூஷன் மாஸ்டர் வேறு ப்ரெஷர் கொடுக்குறாரு, நான் என்னன்னு பண்ணுவேன் அப்படின்னு ஸ்லைட்டாக புலம்ப ஆரம்பிச்சிருவான். என்னமோ இவன் மேலே எந்த குறையுமே இல்லாதபடி. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு மேஜர் இஷ்யூ. அதை நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன் பேரண்ட்ஸுக்கு. அடுத்தது, சப்போஸ் இப்போ ஃபீஸ் டக்குன்னு இந்த மாதத்துலேருந்து ஃபீஸ் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணுறப்பா அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் பார்த்தா இந்த 4 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஆனுவல் கோச்சிங் ஃபீஸுக்கு வருவோம். ஆனுவல் கோச்சிங் ஃபீஸ் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு ஒரு பட்ஜெட் பிளான் இருக்கும், இந்த வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுவோம் எஜுகேஷனுக்காக அப்படின்னு ஒரு திருப்தியோடு இருப்போம். அதனால ஒரு மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸு லாங் ரன்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நம்மளை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம என்னென்னலாம் அவங்களுக்கு சலுகைகள்லாம் பண்ணலாம், என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாம், எந்த விதத்தில் நிறைய எஃபர்ட்டை போட்டு அவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு பிடிப்பும் இருக்கும். இன்ஸ்டிடியூட்ஸு அப்போ சில டயத்தில் ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க ஆனுவல் ஃபீஸ் அப்படிங்கிறப்போ. அதோடு இல்லாமல் நம்ம மந்த்லி டியூ கட்டணுமே அப்படின்ற அந்த மந்த்லி டென்ஷன்லேருந்து ஓஞ்சிருவோம். எங்கேயா கடனை வாங்கியாவது அப்போ அந்த 1 இயர் ஃபீஸை கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோடு இல்லாமல் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட்டும் கமிட்மெண்ட்டோட இந்த லாங் டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பண்ணுவாங்கன்றதில் நம்பலாம். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்பி ஸ்டடி மெட்டீரியல்ஸை அவங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் தேடுறதுக்கும் இதெல்லாம் சௌகரியமாக இருக்கும். ரெண்டாவது, நல்ல ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அமைவாங்க. சப்போஸ் இப்போ லாங் டேர்மில் ஆனுவல் ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்னா அதை நம்பி நல்ல டீச்சர்ஸு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, மந்த்லி ஃபீஸு வாங்கக்கூடிய இடத்துல இந்த மாதம் 5 ஸ்டூடெண்ட்ஸு, அடுத்த மாதம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா யாருக்குன்னு சேலரியை கொடுக்க முடியும்? அதனால் நல்ல ஃபேக்கல்ட்டி அமைய மாட்டாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நீங்களும் சேர்ந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஓவராலாக நம்ம டுகெதர் நல்ல விதமாக ஒரு காமன் காசுக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய எஜுகேஷன் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போது இதில் கான்சிக்வன்சஸ், அதாவது ஆனுவல் ஃபீஸ் அது பே பண்ணுறதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் அப்படின்னா, அதாவது லார்ஜ் அமௌண்ட்டை நம்ம இனிஷியலாகவே பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன ஆகும்னாக்கா, அதாவது நாம் எப்போதுமே என்ன பண்ணுவோம்னாக்கா, ஃபீஸை கட்டுவோம், 2 மாதத்தில் குவார்ட்டர்லியில் சரியில்லை, ஹாஃப் இயர்லியில் சரியில்லை அப்படின்னு ஏதாவது மார்க்கு கொஞ்சம் முன்ன வந்துடுச்சுன்னா உடனே கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க நல்ல விதமாக அதை எடுத்து ஸ்பிரிட்டாக பாசிட்டிவாக எடுத்து ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறேன் அப்படிம்பாங்க. இல்லைன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் ஏதாவது பசங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பிணக்கு ஏற்பட்டது அப்படின்னா, அங்கே ஏதாவது தகராறாச்சு அப்படின்னாலும் டக்குன்னு நின்றுடுவாங்க. இல்லாட்டினா டீச்சர் ஏதாவது அதட்டி கேட்டாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆனுவல் ஃபீஸ் வாங்குறவங்கெல்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றத ஆரம்பத்திலேயே ஒரு கண்டிஷனாக போட்டுருவாங்க, எழுதி வாங்கிடுவாங்க. அப்போது அந்த மாதிரி இடத்துல டிஸ்கண்டினியூ பண்ணால் ரிஸ்க் இருக்குது, யூ வில் லூஸ் யுவர் மணி. ஸோ இதில் ஆனுவல் ஃபீஸில் இதுதான் மிகப்பெரிய ரிஸ்க்கு. அதனால தான் ஜென்ரலாக பேரண்ட் என்ன பண்ணணும், நம்பிக்கையுள்ள இன்ஸ்டியூட்டா, நம்பிக்கை உள்ளவர் நடத்துகிறாரா, அவருடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் அவரை பரிபூர்ணமாக நம்பணும். ஒன்ஸ் நம்பிட்டா கடைசி வரையில் நம்பணும். இந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருந்தால் தான் எந்த ஒரு பிஸ்னஸும் சர்வீஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்.
அதோட இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன இந்த நோ ரீஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது லாக் ஆயிடுது. அப்புறம் ஒரே இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கணும். இப்போ பக்கத்தில் உள்ள பையன் சொல்லுவான், பக்கத்து வீட்டு பாப்பா சொல்லும், நான் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், எனக்கு அது கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவனுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும், என்னடா இடையில மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிப்பை பொறுத்தவரையிலும் கம்பேரிட்டிவ் ஸ்டடியெல்லாம் வேலைக்காகாது. நமக்கு என்ன இடம் இருக்கோ அதை இன்னும் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். பேரண்ட்டை பொறுத்தவரையிலும் இப்போது ஆனுவல் பேமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டிடியூட்டை பற்றி சரியாக தெரியலை அப்படின்னா பண்ணாதீங்க. நல்லா தெரியும், நல்ல டீச்சர் தான் நடத்துகிறாங்க அங்கன்னாக்கா தாராளமாக பண்ணுங்க. அதோடு இல்லாமல் இல்லை எனக்கு ஃபினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, நான் வெறும் இப்போ நான் நீட்டு ஜிஇ அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஸ்டடீஸுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, எனக்கு ஸ்கூல் டியூஷன் ஸ்கூலில் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, டியூஷன் லெவலில் இருந்ததுனாக்கா தயவுசெய்து மந்த்லி பேமெண்ட்டை அப்படியே பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய பொசிஷனுக்கு வரணும், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணணும், ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸில் தான் எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும், பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் எழுதணும்னா கமிட்மெண்ட் ஆன் போத் சைட்ஸ் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அது ஆனுவல் பேமெண்ட்டை பண்ணி ஒரு கமிட்மெண்ட்டோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட் சார்பாகவும் பேச வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்களுக்கும் நம்ம ஆஸ் அ சீனியர் பர்சன் நான் அட்வைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் இன்ஸ்டியூட் சம்மந்தமாக பார்ப்போம். இப்போ இன்ஸ்டியூட்ஸில் அதே மாதிரி மந்த்லி கோச்சிங் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்? நல்ல ரெவென்யூ பொட்டன்ஷியல் இருக்கும். மந்த்லி ஃபீஸு யூஸ்வலாக டக்குன்னு சேர்ந்துருவாங்க ஆனுவல் ஃபீஸை விட. ஏன்னா மந்த்லி ஃபீஸ் இவ்வளோ தானே, கம்மியாக இருக்க மந்த்லி ஃபீஸ் தானே அப்படி சொல்லிட்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸை நிறைய போயிட்டு அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனால் நிலையில்லாத தன்மை இருக்கும். அதாவது ஒரு டிபெண்டபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்க மாட்டாங்க. பாசிங் க்ளவுட்ஸ் நிறைய இருக்கும். இதனால ஒரு கிரெடென்ஷியல்ஸ் இருக்காது, ஒரு ரிலையபிலிட்டி போயிடும், ஒரு டிபெண்டன்சி ஃபேக்டர் எதுவுமே இங்கே ஏடாகூடமாக மிஸ் ஆகிடும். அப்போது இது என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸை நிறைய ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதோடு இல்லாமல் கேஷ் ஃப்ளோவும் எவ்ரி மந்த்து ஓரளவு போயிட்டு இருக்கும். அதனால ஓகே தான் அது. அப்புறம் ஃபீஸ் ரிவிஷனும் நம்ம பண்ண முடியும். இந்த மாதம் இவ்வளோ ஃபீஸு, அடுத்த மாதத்துலேருந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணா கூட ஓகே கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் கான்சிக்வன்சஸ் பார்த்தாக்கா நிறைய ட்ராப் அவுட் இருக்கும். இதில் அட் எனி டைம் ஸ்டூடெண்ட்ஸு போயிடுவாங்க. ஏதாவது சின்ன பிணக்கு ஏற்பட்டால் கூட போயிடுவாங்க. அப்போது எப்போதுமே அது ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இருக்கும். ஸ்டூடெண்ட்டு தான் எம்பவர்டாக இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா கூட டபக்குன்னு கோச்சிட்டு போயிடுவாங்க. பேரண்ட்டை என்னன்னாக்கா அவங்களும் தட் இஸ் ஓகே பரவாயில்ல, இனிமேட்டுக்கு வேண்டாம் அந்த டியூஷன், ஸ்கூலில் நிப்பாட்ட முடியுமா, ஏதோ சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட டக்குன்னு நின்றுப்பாங்க. அதனால் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு கிடைக்க மாட்டாங்க. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் என்ரோல்மெண்ட்டு, இதை நான் ப்ராக்டிக்கலாகவே நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அடுத்தது எப்போ பார்த்தாலும் மந்த்லி ரிமைண்டர் கொடுக்கறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். பேரண்ட் அவங்க இஷ்டத்துக்கு எதாவது பண்ணுவாங்க. நிறைய ஸ்கூல்ஸே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த லாங் டேர்ம் ரெவென்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். நல்ல டெடிக்கேட்டட் டீச்சர் டீம் அமைய மாட்டாங்க. அந்த கமிட்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து கமிட்மெண்ட் இல்லைன்னா எந்தவித செல்வாக்கும் இல்லை. அவங்களால சரியானபடி அந்த அகாடமிக்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது இந்த மந்த்லி ஃபீஸு வாங்கலை, அதாவது மந்த்லி ஃபீஸ் வாங்கி லாங் டேர்மாக ஆனுவல் ஃபீஸு ப்ரிஃபர் பண்ணாமல் மந்த்லி ஃபீஸு வாங்கினோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போது ஆனுவல் ஃபீஸ்க்கு வருவோம். ஆனுவல் ஃபீஸில் என்னென்னா ஒரு கேரண்டீட் ரெவென்யூ இருக்கும். இதெல்லாம் ப்ராஸ் ஃபார் த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸு. அதோடு இல்லாமல் பக்காவாக பிளான் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக டெவலப் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் ஸ்டூடெண்ட்டு ரிட்டென்ஷனும் நல்ல விதமாக இருக்கும். 1 full year அவங்க ட்ராப் அவுட் ரேட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இன்ஸ்டிடியூட்டுக்கும் இந்த மந்த்லி ஃபீஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு லெபோரியஸ் ப்ராசஸும் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெடிக்டபிள் இன்கம் நமக்கு என்ன பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபேக்கல்ட்டி நல்ல ஃபேக்கல்ட்டியாக கொண்டு வரலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போது கான்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா லோயர் இம்மீடியட்
என்ரோல்மெண்ட்டு. ஆரம்பத்தில் அந்த இமீடியட் என்ரோல்மெண்ட்டு கிடைக்காது. எல்லாம் வந்து விசாரிப்பாங்க, இவ்வளவா ஃபீஸு அப்படியே போயிடுவாங்க. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் ஆல்வேஸ் வின். அதோடு இல்லாமல் அடிக்கடி இந்த டிஸ்பியூட் வரும். அதாவது பாதி ஸ்டூடெண்ட்ஸு பாதியில் போகிறேன் அப்படிம்பாங்க, உடனே ரீஃபண்டு கிளைம், இதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டட் ஆனுவல் ஃபீஸு, இது வந்து என்னென்னா கொஞ்சம் மந்த்லி ஃபீஸை விட இது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னாக்கா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு தான் கிடப்பாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸு கரெக்டாக எழுதிடுவாங்க அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ். ஸோ அதனால் அவங்கள எப்போதுமே ஒரு குட் புக்ஸ்லேயே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செட்பேக் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போது கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸுக்கு ஆனுவல் ஃபீஸ் நல்லதா, மந்த்லி ஃபீஸ் நல்லதா அப்படிங்கிறத ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். ஆனுவல் ஃபீஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் ஃபார் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. அதோடு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை ரிட்டென்ஷன் பண்ணுறதுக்கும் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். மந்த்லி ஃபீஸில் என்னென்னா, அதாவது மோர் ஸ்டூடெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ரெவென்யூவை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எந்த அப்ரோச் தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? ஒன்றும் இல்லை, இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஒரு ஹைப்ரிட் மாடலை நம்ம கொண்டு வரலாம். அதாவது டிஸ்கவுண்ட் ஆன் ஆனுவல் பேமெண்ட்ஸ், அதே மாதிரி மந்த்லி பிளானையும் ரீட்டைன் பண்ணலாம் அட் அ ப்ரீமியம் ரேட்டில். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக பண்ணலாம். அப்போது லாங் டேர்ம் கோர்சஸ், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்ன்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இந்த நீட்டு, ஜேஇ எல்லாம் லாங் டேர்ம் கோர்ஸு தான். வேறஸ் டியூஷன்ஸு ஜஸ்ட்டு டவுட் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் போகலாம். அப்போது ஸ்கூல் டியூஷன்ஸு சாதாரணமாக போர்டு லெவலில் பண்ணணுன்னா அதை வந்து ஷார்ட் டேர்மாகவும், அதாவது மந்த்லி பேசிஸில், ஈவன் அவர் பேசிஸில் கூட இருக்கலாம். ஆனால் நீட், ஜேஇலாம் அதெல்லாம் லாங் டேர்மை வந்து ஆனுவல் ஃபீஸாக ட்ரீட் பண்ணலாம். இப்போ பேரண்ட்டுக்கு என்னுடைய டிப்ஸு என்ன அப்படின்னா, அதே தான் திருப்பி சொல்லுவேன். அதாவது அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டை பற்றி நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா, ஃபார் லாங் டேர்ம் அப்ரோச் லைக் நீட்டு, ஜேஇ கோச்சிங்கில் லாங் டேர்மாக தான் பிளான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஆனுவல் ஃபீஸுக்கு போயிடுங்க. இல்லை டியூஷன் வந்து தேவை, ஜஸ்ட்டு எனக்கு வந்து ஸ்கூலில் பர்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்கா மந்த்லி ஃபீஸுக்கு போயிடுங்க. ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ். பட் எதா இருந்தாலும் ஸ்டார்ட் இயர்லி, டிரைவ் ஸ்லோலி, ரீச் சேஃப்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்டார்ட் இயர்லி, லேர்ன் சிஸ்டமேட்டிக்கலி, பாஸ் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஆல் த பெஸ்ட் மை டியர் parents and students.